என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, 26ஆம் தேதி நம்முடைய வாலிபர் முகாம் இருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெரிந்த இளைஞர்களை அனுப்பி வைங்க. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய கண் திறக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்வாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்களும் இந்த ஊழியங்களோடு கூட இணைந்து உங்களால் முடிந்த ஊழியங்களை செய்ய அழைப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் நம்மை உலகத்தார் அல்ல என்று ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஜெபத்தை இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். நாம் உலகத்தார் அல்ல. காரணம், இந்த உலகம் நம்முடையது அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகம் அது எவ்வளவு பெரிய சவால்களை வைத்து நம்ம இந்த உலகத்தோடு கூட இழுத்து பிடிக்கிறது என்பதை தான் நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சவால்களையும் ஜெயித்து தான் கானானுக்குள்ளாக செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சவால்கள் என்பதை பார்த்தோம். உலகம் கவலையை கொடுக்கும், உபத்திரவத்தை கொடுக்கும். அது நம்முடைய ஆத்மாவை போஷிக்காதுன்னு சொன்னேன் நான். இந்த உலகம் ஒரு நாள் நம்முடைய ஆத்மாக்களை போஷிக்காது. எனவே இந்த உலகத்தினுடைய ஆகாரம் நாம் உண்ணாததினாலே அது நம்மை பகைக்கும். இந்த உலகத்தின் இன்னொரு சவாலை நான் வேதத்தில் உங்களுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அப்போ உலகம் சமாதானம் கொடுக்குமா அப்படின்னா, உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்குது. உலகத்துக்கு ஒரு சமாதானம் உண்டு. ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்போ உலகத்தின் சமாதானத்தில் அது நிரந்தரமற்றது என்பதை நம்ம எப்போதும் கவனிக்க வேண்டும். உலக சமாதானம் தற்காலிகமானது. நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய இந்திய தேசத்திற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு சீன அதிபர் வந்து மகாபலிபுரத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடனே 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 நாள் அங்கேயே தங்கி சாப்பிட்டு கடற்கரைக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் நடந்துச்சு. 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க. பயங்கர உலகமே உற்று பார்த்தது. ஆனால் பாருங்கள், கையெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு அவர் போய் கரெக்டாக அடுத்த 2 வாரங்களுக்குள்ளாக நம்முடைய வடகிழக்கு பகுதியில் பெரும் பகுதியை அவர்கள் பிடித்து அங்கே நம்முடைய இராணுவ வீரர்களெல்லாம் பிடிச்சி அவங்கள அடித்து இப்படிலாம் கலவரங்கள் நடந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னால் இங்கே வந்து எங்கள் ஊரில் சாப்பிட்டுட்டு போனீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்க முடியுமானா, இதுதான் தற்காலிக சமாதானம். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எந்த யுத்தங்களையும் பார்த்தீங்கன்னா சமாதான உடன்படிக்கை நடக்கும், சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும். அது எப்போ உடையதுனே தெரியாது. ஏன்னா உலகம் ஒரு சமாதானத்தை காண்பிக்கும், ஆனால் அது தற்காலிகமானது. ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறீங்களா? உலகம் கொடுக்குற சமாதானத்தை பெற்றிருக்கிறீங்களா? உலகம் கொடுக்குற சமாதானத்தை நீங்கள் எப்போலாம் நாடி விரும்பி இந்த உலக சமாதானம் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு நாள் உங்களை ஏமாத்திரும். உலக சமாதானத்தால் நிரப்பப்பட்டவனுக்கு யாரும் புரிந்து கொள்ள முடியாத, இனம் புரியாத தேவ சமாதானத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்குள்ள உலகம் என்னதான் சமாதானம் உடன்படிக்கை சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், இது தற்காலிகமானது, இது நிரந்தரம் இல்லாதது, போலியான சமாதானங்கள். கவனமாக இருக்கணும். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். எசேக்கியேல் 13:10, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். இதுதான் உலகம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம்னு சொல்கிறாங்களாம்.
சொல்லி தேவ ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு அநியாயமான காரியம் பார்த்தீங்களா? அப்போ ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். என்ன ஆகும்? சீக்கிரமாக அந்த சுவர் இடிந்து விழுந்து போகும். பிரியமானவர்களே, இந்த சமாதானங்கள் எல்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, தற்காலிகமானதாக இருக்குது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 28:3. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 28:3. பாருங்க, அயலானுக்கு சமாதான வாழ்த்து சொல்கிறோம், ஆனால் இருதயத்தில் அக்கிரம சிந்தை. இதுதான் உலகம். இந்த உலகம் உங்களுக்கு போலியான தற்காலிக சமாதானத்தை காமிச்சு உங்களை இழுக்க நினச்சா ஏமாறாதீங்க. உலக சமாதானம் அது நிரந்தரமற்றது. உலக சமாதானம் போலியானது. உலக சமாதானத்துக்கு உள்ளே கசப்புகளும் வைராக்கியங்களும் இருக்கும். ஆனால் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு சமாதானமாக, உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நீர் கொடுப்பதில்லை. உம்முடைய சமாதானத்துக்கும் உலகத்தின் சமாதானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலக சமாதானத்தை ஆண்டவரே ஒருவேளை உலகம் விரும்பலாம், நாடலாம். ஆனால் தேவ சமாதானத்தை நாடி உலகத்திலே தேவ சமாதானத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உலகம் எங்களை பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் உன்னால் எப்படி சமாதானமாக இருக்க முடியுது அப்படின்னு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை குறித்து கேட்கத்தக்கதாக நாங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யுத்தம் 2024 என்கிற தலைப்பிலே வருகிற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேலே இருக்கிற நம்முடைய ஜெப மையத்தில் வைத்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெறப் போகிறது. கொரோனாவுக்கு முன்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்திட்டு வந்தோம். ஆனால் மறுபடியுமாக இந்த வருஷம் அதை துவங்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜார்க்கண்டில் மிஷனரியாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிற சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர் மனைவியும் வராங்க. அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த பார்க்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு இருந்தால் தயவு செய்து வாங்க. 35 வயது வரைக்கும் இளைஞர்கள் தான். எனவே நீங்கள் வரலாம். தேவனுக்காக ஒரு 100 இளைஞர்களை உருவாக்கணும் என்பது இந்த வருஷத்தில் எங்கள் தரிசனம். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணவங்கள தான் நாங்கள் அன்னைக்கு அனுமதிப்போம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிடுங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இடம். எனவே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஜெபத்தோடு நாங்கள் பிரயாசப்பட்டுருக்கிறோம். வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது.
இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜெபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.